குழந்தை மருத்துவத்தில் ஜெரோல்ட் எஃப் லூசியோடைய மிக முக்கியமான பங்களிப்புகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜெரோல்ட் எஃப் லூசி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1926 மார்ச் 26 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேசச்சூசட்ஸோடைய ஹாம்டன் கவுண்டியில் இருக்கிற ஹோலியோக்கில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜெரோல்ட் ஃப்ரான்சிஸ் லூசி. இவர் 1952ஆம் ஆண்டு அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் இருக்கிற நியூயார்க் யூனிவர்சிட்டி குரோஸ்மன் ஸ்கூல் ஆஃப் மெடிசனில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து ஜெரோல்ட் எஃப் லூசி குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. இந்த நிலையில் இவர் குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நியோனேட்டல் ஜாண்டஸ் அப்படின்ற ஒரு வகையான மஞ்சள் காமாலை பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது 9 மாதத்துக்கு பிறகு பிறக்காம 8 அல்லது 7 மாதத்துக்குள்ளேயே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படும். அதில் ஒன்று தான் இந்த நியோனேட்டல் ஜாண்டஸ் அப்படின்றது. புரிகிற மாதிரி சொல்கிறேன். பொதுவாக மனிதர்களினுடைய ரத்தத்தில் ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல்ஸ், அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் இவைகள் எல்லாம் இருக்கும். இதில் இந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்களினுடைய ஆயுட்காலமானது சராசரியாக 120 நாட்கள். அதாவது இப்போ ஒரு சிவப்பு ரத்த அணுவானது நம்மளுடைய உடம்புல உருவாகுது அப்படின்னா அது கிட்டத்தட்ட 120 நாட்களில் அழிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி சிவப்பு ரத்த அணுக்களானது 120 நாட்கள் தான் வாழும், அதுக்கப்புறம் அழியும். ஆனால் இது அழிகிறனால நம்மளுடைய உடம்புல ரெட் பிளட் செல்ஸ் ஆனது குறையாது. ஏன்னா ஒரு பக்கம் ரெட் பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆனது பிரேக் டவுன் ஆகி அழியும் போது அவைகளானது ஒரு வகையான ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம் கலந்த பிலிரூபின் அப்படின்ற நிறமியாக மாறும். இந்த பிலிரூபின் அப்படின்றது ரத்தத்தில் கழிவாக இருக்கும். பிறகு நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய கல்லீரல் மற்றும் சிறுநீரகம் அவைகள் இந்த பிலிரூபினை கழிவாக வெளியேற்றிடும். ஸோ இது பொதுவாக நடக்கக்கூடியது. ஆனால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த பிலிரூபின் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ குழந்தைகளினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அது தானாக வேலை பார்க்குறதுக்கு சில நாட்கள் எடுக்கும். ஏன்னா அது நாள் வரைக்கும் குழந்தைகள் தாயினுடைய கர்ப்பப்பையில் இருந்தனால அந்த தாயினுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் அந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்தனையுமே செய்யும். உதாரணத்துக்கு அந்த குழந்தைகளினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ரெட் பிளட் செல்ஸ் ஆனது அழிஞ்சு பிலிரூபினாக மாறின பிறகு அதை தாயினுடைய கல்லீரல் தான் வெளியேற்றும். ஸோ இந்த மாதிரி தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தைகள் இருக்கும்போது அப்போ வரைக்கும் அந்த உறுப்புகள் செயல்படாமல் தான் இருக்கும், தாயினுடைய உறுப்புகள் தான் செயல்படும். ஆனால் குழந்தைகள் வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த குழந்தைகளினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றா கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட ஆரம்பிக்கும். ஆரம்பத்தில் மெதுவாக தான் இந்த கல்லீரல், சிறுநீரகம் இது போன்ற உறுப்புகள் எல்லாம் செயல்படும். அவைகள் மெதுவாக செயல்படுறனால ஆரம்பத்தில் இந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு பிலிரூபினா ரத்தத்தில் இருக்கும்போது அந்த பிலிரூபினை கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கல்லீரலானது வெளியேற்றும். அதனால இந்த பிலிரூபின் அந்த ரத்தத்திலே இருந்து குழந்தைகளினுடைய ஸ்கின்னை கொஞ்சம் கொஞ்சமாக மஞ்சள் நிறத்தில் மாற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பிலிரூபினுடைய கலரை ஓரளவுக்கு ஆரஞ்சும் எல்லோவும் கலந்த ஒரு நிறத்தில் தான் இருக்கும். ஸோ அதனால குழந்தைகளினுடைய ஸ்கின்னை அது மஞ்சள் கலரில் மாற்ற ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பிலிரூபின் வேகமாக வெளியேறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறனால. ஸோ இது பொதுவாக நடக்கக்கூடியது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லா குழந்தைகளும் பார்த்தா ஓரளவுக்கு மஞ்சள் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தைகளினுடைய லிவர் வேகமாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பித்த உடனே அந்த பிலிரூபின் எல்லாம் அது வெளியேற்றிடும். ஆனால் இந்த குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இது நடக்காது. ஏன்னா 7 மாதத்தில், 7.5 மாதத்தில், 8 மாதத்துலலாம் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்லீரல் அந்த அளவுக்கு முழுமை அடைஞ்சிருக்காது. அதனால அது கொஞ்ச நாள் இல்லை, பல நாட்கள் வேலை பார்க்காது. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளினுடைய உடம்புல இந்த ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சு பிலிரூபினா மாறும்போது அது அப்படியே ரத்தத்திலேயே தங்கிரும். மேலும் அது ரத்தத்தில் கரையவும் செய்யாது. அதாவது அந்த பிலிரூபின் ஆனது கரையவும் செய்யாது. அது ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறனால அது கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்திலேருந்து மூளையில் போய் படிய ஆரம்பிக்கும், பிரெயினில். ஸோ அப்படி படியும் போது கெர்னிக்டரஸ் அப்படின்ற ஒரு பாதிப்பை மூளையில் குழந்தைகளுக்கு, அதாவது இந்த குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்படும். ஏன் நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ சாதாரணமான குழந்தைகளுக்கும் பிலிரூபின் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளினுடைய கல்லீரல் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்த்து அதை கழிவுகளாக வெளியேற்றிக்கிட்டே இருக்கும் கழிவுகளில். ஆனால் குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்லீரல் ஃபங்க்ஷன் ஆகாது அதிகமாக. ஸோ அதனால அந்த
பிலிரூபின் ஆனது அப்படியே ரத்தத்திலே வந்து தங்கும். அப்படி ரத்தத்திலே தங்கும்போது அது கட்டியாகி கொஞ்சம் கொஞ்சமாக அது ரத்தத்திலேயே ட்ராவல் ஆகி குழந்தையினுடைய பிரெயினை போய் பாதித்து அந்த கெர்னிக்டரஸ் அப்படின்ற அந்த ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இது வந்து குழந்தைக்கு உயிரிழப்பை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு கொடிய பாதிப்பு. ஸோ அப்பேற்பட்ட பாதிப்பு ஏற்பட்டு வந்தது. இப்போ இந்த பாதிப்பை தீர்க்கிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு முறை இருந்தது. அதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது. அப்படின்னா என்னன்னா, இந்த குறைப்பிரசவத்தில் பிறந்து இந்த ஒரு வகையான பிலிரூபின் அதிகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த பாதிப்பினுடைய பேரே வந்து ஹைப்பர் பிலிரூபினிமியா அப்படின்றது. இந்த ஹைப்பர் பிலிரூபினிமியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ரத்தத்தில் பிலிரூபின் அப்படின்ற அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து செதஞ்சு அந்த ஆரஞ்சு அண்டு எல்லோ நிறத்தில் மாறக்கூடிய அந்த நிறமி, அதுதான் பிலிரூபின். ஸோ அது வந்து ரத்தத்தில் அதிகமாக இருந்தால் அந்த ஹைப்பர் பிலிரூபினிமியா அப்படின்னு பேர். ஸோ இந்த மாதிரி பாதிக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகளை வந்து காப்பாற்றுறதுக்கு, குறிப்பாக அந்த கெர்னிக்டரஸ் அப்படின்ற மூளை பாதிப்பு ஏற்படாமல் காப்பாற்றுறதுக்கு சில சிகிச்சை முறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன். அப்படின்னா என்னன்னா, அந்த குழந்தைகளினுடைய உடம்புல இருந்து முழுமையாக ரத்தத்தை வெளியேற்றிட்டு புதிய ரத்தத்தை வந்து சேர்ப்பாங்க. அப்படி சேர்க்கும்போது அந்த புதிய ரத்தத்தில் பிலிரூபினுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் அந்த குழந்தைகளை காப்பாற்றிடலாம். எப்படி அந்த முழு ரத்தத்தையும் வெளியே எடுப்பாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 8 மாதத்தில் பிறந்த குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு இந்த ஹைப்பர் பிலிரூபினிமியா அப்படின்ற பாதிப்பு இருக்குது. இப்போ அந்த குழந்தையினுடைய உடம்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரத்தம் எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த குழந்தையினுடைய தொப்புள் கொடியில் ஒரு டியூபர் சொருகி அது வழியாக வந்து புதிய ரத்தத்தை ஏற்றணும் அப்படின்னு முடிவு செய்வாங்க. இப்போ குழந்தையினுடைய உடம்புல இருந்து ஒரு 5 மில்லி ரத்தத்தை மெதுவாக எடுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் புதிய 5 மில்லி ரத்தத்தை உடம்புல சேர்ப்பாங்க. அடுத்து மறுபடியும் இன்னொரு 5 மில்லி ரத்தத்தை எடுப்பாங்க. மறுபடியும் ஒரு 5 மில்லி புதிய ரத்தத்தை குழந்தையினுடைய உடம்புல சேர்ப்பாங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில மணி நேரங்கள் அது தொடரும். மெதுவாக அந்த ப்ராசஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய உடம்புல அந்த பிலிரூபினுடைய அளவு முழுமையாக வந்து குறைஞ்சி போயிடும். புதிய ரத்தம் தான் இருக்கும். ஸோ இப்படி அந்த குழந்தைகளை காப்பாற்றிடலாம். மறுபடியும் அந்த குழந்தைகளினுடைய உடம்புல அந்த ரெட் பிளட் செல்ஸ் ஆனது உடஞ்சி பிலிரூபினாக மாற தான் செய்யும். அப்படி மாறும்போது மறுபடியும் இந்த ப்ரொசீஜரை வந்து பண்ணணும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்றது. இப்படி பண்ணுறனால பல பாதிப்புகள், குறிப்பாக குழந்தைகளுக்கு பயங்கரமான வலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரிஸ்கியான ப்ரொசீஜரும் கூட. இப்படி ரத்தத்தை வெளியேற்றிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது பாதிப்பு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல பாதிப்புகள் இருந்தது. அப்போ தான் 1950களினுடைய இறுதி காலகட்டம் மற்றும் 1960களினுடைய ஆரம்ப காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஃபோட்டோ தெரப்பியை பயன்படுத்தி இந்த ஒரு ஹைப்பர் பிலிரூபினீமியாவுக்கு சிகிச்சை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு முறையை அறிமுகப்படுத்தினாங்க. அப்படின்னா என்னன்னா, இவர் பல பரிசோதனைகள் பண்ணாங்க. அப்போ ஒரு விஷயத்தை இவர் கண்டறிஞ்சாங்க. ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய லைட்டு, அந்த லைட்டை வந்து குழந்தைகளினுடைய உடம்புல அடித்தா அந்த லைட்டினுடைய தாக்கத்தினால அந்த குழந்தைகளினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிலிரூபின் ஆனது அப்படியே அந்த லூமிரூபின் மாதிரியான மென்மையான பொருட்களாக மாறுது. அதாவது பிலிரூபின் அப்படின்ற நிறமி கட்டியாக மாறும். அதை வந்து இந்த ப்ளூ கலர் லைட்டு பட்ட உடனே அதனுடைய இன்டர்னல் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படியே பிரேக் டவுன் ஆகி அப்படியே அது வந்து லூமிரூபின் மாதிரியான மற்ற சாதாரணமான ஒரு, அதாவது ஈஸியாக கரையக்கூடிய பொருள்களாக மாறும். அப்படி மாறின பிறகு அந்த குழந்தைகளினுடைய ரத்தத்திலே அது கரைஞ்சிரும். அப்படி கரைஞ்ச உடனே அது குழந்தைகளினுடைய சிறுநீர்லையும் மலத்திலையும் வெளியேறிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை அவர் வந்து கண்டறிஞ்சாங்க. அதாவது ப்ளூ கலர் லைட்டை வந்து குழந்தைகளினுடைய ஸ்கின்ல அடித்தா அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிலிரூபின் வந்து பிரேக் டவுன் ஆகி லூமிரூபின் போன்ற மென்மையான பொருட்களாக மாறிடுது. அது அப்படியே கரைஞ்சிருது. அப்படி கரைஞ்ச பிறகு யூரின்லையும் மலத்துலையும் அது வந்து வெளியேறிடுது அப்படின்றத இவர் வந்து சொன்னாங்க. ஸோ இதை புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஹார்டாக ஒரு வெஜிடபிள், ஒரு காய்கறி இருக்குதுன்னு வச்சுக்குவோம். அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ அதை வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சா என்ன ஆகும், அந்த காய்கறி வந்து அப்படியே அவிக்கப்பட்டு அது மென்மையாக மாறிடும். அந்த மாதிரி தான் ப்ளூ லைட் பட்ட உடனே அந்த பிலிரூபின் ஆனது, கடினமாக இருக்கக்கூடிய பிலிரூபின் ஆனது மென்மையாக மாறி அது வந்து ஈஸியாக ரத்தத்தில் கரையும். அதுக்கப்புறம் அது சிறுநீர்லையும் மலத்திலையும் வெளியேறிடும். ஸோ இப்போ ப்ளூ லைட்டை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய முறை தான் ஃபோட்டோ தெரப்பி அப்படின்றது. அதை இவர் அறிமுகப்படுத்தினாங்க. இதை பொறுத்த வரைக்கும்
குழந்தைகளை எடுத்து ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும், அதில் வச்சிருவாங்க. அந்த பெட்டிக்குள்ளே ப்ளூ லைட் இருக்கும். இப்போ அந்த குழந்தைகளினுடைய கண்ணை மட்டும் வந்து ஐ மாஸ்க்கை வச்சு மூடிடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற உடம்புல எல்லா பகுதியிலையும் அந்த அந்த நீல கலரில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ கலரில் இருக்கிற லைட்டு படுற மாதிரி செய்வாங்க. அப்போ அந்த குழந்தையினுடைய உடம்புல இருக்கிற பிலிரூபின் வந்து அழிய ஆரம்பிக்கும், ரத்தத்தில் கரைய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஃபோட்டோ தெரப்பி. இதை இவர் அறிமுகப்படுத்தினது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அதுநாள் வரைக்கும் அந்த பச்சிளம் குழந்தைக்கு ஊசியை போட்டு அந்த குழந்தையினுடைய ரத்தத்தை வெளியேற்றி புது ரத்தத்தை செலுத்துறது ரொம்ப ஆபத்தானதாக இருந்தது. அப்படி இருக்க ஊசி குத்தாமல் மற்ற புதிய ரத்தத்தெல்லாம் ஏற்றாமல் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறையினாலேயே குழந்தைகளை காப்பாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பை அவர் செஞ்சுருந்தாங்க. இது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த ஃபோட்டோ தெரப்பி. ஆனால் அதை வந்து முழுமையாக கிளினிக்கல் ட்ரையல்ஸுக்கு உட்படுத்தி, அதாவது நிறைய பரிசோதனைலாம் பண்ணி இது உண்மையிலேயே செயல்படுது அப்படின்னு இவர் தான் ஜெரோல்ட் எஃப் லூசி தான் வந்து உறுதிப்படுத்தினாங்க. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறமா 1960கள் இந்த காலகட்டத்தில் இவர் இன்னொரு விஷயம் பண்ணாங்க. அந்த காலத்துலலாம் குறைப்பிரசவத்தில் பிறக்கக்கூடிய இந்த ப்ரீமெச்சூர் பேபிஸுக்கு நியூட்ரியன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க, உணவுகளெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, குறிப்பாக பால்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ 7 மாதம் 8 மாதத்துலலாம் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உடம்புல எப்படி உறுப்புகள் எல்லாம் வந்து செயல்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் செயல்படுமோ, அதே மாதிரி அந்த குழந்தைகளினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்ற செரிமான மண்டலமும் வந்து முழுசாக உருவாகி இருக்காது, அது முழுசாக செயல்படாது. அதனால அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுத்தா அந்த பாலை குடிக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உடம்புல நிறைய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செரிமான மண்டலம் சரியாக வேலை பார்க்காதனால அப்படின்னு சொல்லி அதுக்கு பதிலாக அந்த குழந்தைகளுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க, அதாவது குளுக்கோஸ் சொல்யூஷனை வந்து ஏற்றுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த குழந்தைகளுக்கு உணவாக வந்து இருக்கும், அதாவது அந்த குழந்தைகளுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். ஆனால் அந்த குளுக்கோஸில் வெறும் சர்க்கரை தான் இருக்குமே ஒழிய மற்றபடி அந்த குளுக்கோஸில் விட்டமின்ஸோ கால்சியமோ அல்லது புரோட்டீன்ஸோ இந்த மாதிரி எந்த வகையான ஊட்டச்சத்துக்களும் இருக்காது. இதனாலேயே நிறைய குழந்தைகள் அந்த காலத்தில் இறந்தும் போனாங்க. ஆனால் இவர் பெரிய பரிசோதனையை பண்ணி ஒரு விஷயத்தை நிரூபித்தாங்க. இந்த புதுசாக அந்த குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தாராளமாக பால் கொடுக்கலாம், பால் கொடுத்தா அந்த குழந்தைகளினுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதை வந்து ஏற்றுக்க தான் செய்யுது அப்படின்றத இவர் நிரூபித்தாங்க. ஸோ அதனால தான் இன்றைய காலகட்டத்திலெல்லாம் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியாக வந்து குறை பிரசவத்தில் பிறந்தாலும் பால் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக தாய்ப்பால் கொடுக்குறாங்க, அதன் மூலமாக குழந்தைகள் வந்து நல்ல ஊட்டச்சத்தை பெற்று நல்ல வேகமாகவும் வளர்ச்சி அடையுது. ஆனால் அந்த காலத்தில் இருந்த அந்த குளுக்கோஸ் சொல்யூஷனை மட்டும் அந்த ஊசி வழியாக ஏற்றுறது, அப்படி பண்ணும்போது அந்த குழந்தைகளுக்கு தேவையான ஆற்றல் கிடைச்சது, ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தேவையான வளர்ச்சி இல்லை. ஆனால் தாய்ப்பால் கொடுக்கும்போது அதுக்கேற்ற வளர்ச்சியும் ஏற்படுது. ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் எந்த வகையிலையும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்றத இவர் தெரிவித்தாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இந்த நிலையில தான் 1974ஆம் ஆண்டு பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஜேர்னலுடைய எடிட்டர் இன் சீஃப், அதாவது சீஃப் எடிட்டராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக இருந்தது. இது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதனுடைய டைரக்டான ஒரு ஜேர்னல் தான் இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது. ஸோ அதனுடைய எடிட்டராக இவர் வந்து நிறைய ஆர்டிகல்ஸை நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் வெளியிட்டு வந்தாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் எவிடன்ஸ் பேஸ்டில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸை வெளியிட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு குழந்தை நல மருத்துவர் வந்து ஒரு விஷயத்தை நான் யூகிக்கிறேன், என்னுடைய அனுமானம் என்னன்னா இந்த சிகிச்சை கொடுத்தா குழந்தைகளை காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னால் இவர் அதை வந்து பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. பப்ளிஷ் பண்ணாமல் அதை வந்து நிரூபிங்க, அறிவியல் பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக அதை நிரூபித்தாதான் அதை நான் எழுதி வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜெரோல்ட் எஃப் லூசி வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு எவிடன்ஸ் பேஸ்டாக வந்து ஒவ்வொரு ரிசர்ச் பேப்பர்ஸும் இருக்கணும் அப்படின்னு இவர் வந்து நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சாங்க. ஆனால் அந்த காலத்துலலாம் இவர் வர்றதுக்கு முன்னாடி அப்படிலாம் கிடையாது. சாதாரணமாக எவிடன்ஸே இல்லைன்னா கூட அனுமானத்தின் அடிப்படையில் கூட ரிசர்ச் பேப்பர்ஸ் வெளிவந்தது. ஆனால் இதை முற்றிலும் இவர் வந்து தவிர்த்தாங்க. அதே மாதிரி நிறைய பாலிசி சேஞ்சஸுக்கும் இவர் வந்து காரணமாக இருந்தாங்க. அதாவது குழந்தைகளுக்கு உண்டான சட்டம் கொண்டு வர்றதுலையும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு தொடர்ச்சியாக இவர் வந்து ரிசர்ச் பேப்பர்ஸாக எழுதி வெளியிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் 1980களில் இன்னொரு பெரிய பிரச்சனை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க. அதுதான் வந்து இன்ஃபன்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்றது, IRDS. அதாவது இது என்ன அப்படின்னா, இப்போ குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உறுப்புகள் சரியாக செயல்படாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் குறை பிரசவத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய உறுப்புகளில் ஒன்றான நுரையீரல், அந்த நுரையீரலும் சரியாக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. எப்படின்னா பொதுவாக நுரையீரலுக்குள்ள ஒரு வகையான சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒரு எண்ணெய் மாதிரியான திரவம் வந்து உள்ளே இருக்கும். அந்த திரவம் என்ன பண்ணுன்னா
நம்மளுடைய நுரையீரல் ஒட்டாமல் பார்த்துக்கிறோம். இப்போ புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம மூச்சை இழுக்கும்போது நுரையீரல் விரியும், நம்ம மூச்சை விடும்போது நுரையீரல் சுருங்கும். இப்போ மூச்சை வெளியிடும்போது நுரையீரல் சுருங்குதில்ல, அப்படி நுரையீரல் சுருங்கும்போது அந்த நுரையீரல் பைகள் ஒன்றை ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு அந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற அந்த ஒரு திரவம் தான் வந்து உதவும். இது எப்படின்னு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு பலூன் எடுத்துக்கோங்க, அந்த பலூனை ஊதுனா அது வந்து பெருசாகும். அதுக்கப்புறம் அந்த பலூன்ல இருந்து காற்றை வெளியேற்றிட்டா அந்த பலூன் வந்து ஒட்டிக்கும். இப்போ அந்த பலூனுக்குள்ளே பசை இருந்தால் என்ன ஆகும், அது அப்படியே வந்து ஒன்றை ஒன்று ஒட்டிடும். இப்போ ஒட்டின பிறகு மறுபடியும் ஊதுனா என்ன நடக்கும், அந்த பலூன் வந்து விரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும், நம்ம அதிகமாக ஊத வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற திரவம் இல்லைன்னா அந்த குழந்தைகளினுடைய நுரையீரல் வந்து காற்றை வெளியிடும்போது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும்போது சுருங்கும். அப்படி சுருங்கும்போது ஒட்டிக்கும். ஒட்டுனதுக்கப்புறம் மறுபடியும் அந்த குழந்தைகளானது அந்த ஆக்சிஜனை உரியும் போது, அப்போ அந்த சுவாசிக்கும் போது அது விரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும், நுரையீரல் விரிகிறதுக்கு. அப்படி கஷ்டப்படும் போது அந்த குழந்தைகள் மூச்சு திணறும். ஸோ இந்த பாதிப்பு தான் IRDS அப்படின்றது. ஸோ இந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு இந்த பல்மினரி சர்ஃபாக்டன்ட் அப்படின்ற ஒரு மெடிகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை ஊசி வழியாக நுரையீரலுக்குள்ளே செலுத்திடணும் ஆர்டிஃபிஷியலாக. அதாவது பொதுவாக மனிதர்களினுடைய நுரையீரலில் இந்த சர்ஃபாக்டன்ட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இதை வந்து ஒரு மெடிகேஷனாக வந்து அந்த நுரையீரலில் செலுத்திடலாம் அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை வந்து பயன்படுத்துறதுல நிறைய பயம் தயக்கம்லாம் இருந்தது. அப்போ ஜெரால்ட் எஃப் லூசி வந்து அதை பரிசோதனை பண்ணி பார்த்து அதை உண்மையிலேயே தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. உண்மையில் சொல்லப்போனால் IRDSல இருந்து குழந்தைகளை இது வந்து காப்பாற்றதான் செய்யும் அப்படின்றத வலியுறுத்தினாங்க. ஸோ நுரையீரல் சுருங்கும் போது இந்த மெடிகேஷன் உள்ளே இருந்தது அப்படின்னா நுரையீரல் ஒட்டாது. அதன் மூலமாக நுரையீரல் நார்மலாக இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காலப்போக்கில் குழந்தைகள் வளர வளர தானாகவே அந்த நுரையீரலில் நேச்சுரலான அந்த சர்ஃபாக்டன்ட் வந்து உருவாகிரும். குழந்தைகளும் நல்லா வந்து வளர்ந்துடும். ஸோ நல்லா வந்து காப்பாற்றப்பட்டுடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் இவர் வந்து தெரியப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாமல் 1990களில் இவர் பல விஷயங்கள் பண்ணாங்க. அதில் ஒன்று வந்து இந்த காரில் பயணிக்கும் போது குழந்தைகளை சும்மா மடியில் வச்சுக்கிறது மாதிரி பண்ணக்கூடாது, குழந்தைகளுக்கு அப்படின்னு சொல்லி சேஃப்டி சீட்ஸ்லாம் இருக்குது, அதை பயன்படுத்தணும் அப்படின்னு இவர் வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி இம்யூனைசேஷன் ஷெடியூலை இவர் வலியுறுத்தினாங்க. அதாவது 1 வயசு குழந்தைக்கு இந்த தடுப்பூசி வைக்கணும், 3 வயசு குழந்தைக்கு இந்த தடுப்பூசி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடுப்பூசிக்கும் ஒரு அட்டவணை இருக்குது. போலியோ தடுப்பூசி போடணும், மீசல்ஸ் தடுப்பூசி போடணும் அப்படின்னா. ஆனால் அந்த காலத்தில் அதை சரியாக வந்து பெற்றோர்களும் மருத்துவர்களும் பின்பற்றாமல் இருந்தாங்க. அதை இவர் வந்து எதிர்த்து அதை சரியாக பின்பற்றணும் அப்படின்னு இவருடைய ரிசர்ச் பேப்பர்ஸில் ஆர்டிகல்ஸ்லாம் வலியுறுத்தி வந்தாங்க. அப்படி பண்ணலைன்னா என்ன நடக்கும், தடுப்பூசி போடலைன்னா குழந்தைகளுக்கு என்னெல்லாம் பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு இவர் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அதை படிக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாம் பயந்து அந்த அந்த இம்யூனைசேஷன் ஷெடியூலை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சடன் இன்ஃபன்ட் டெத் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி SIDS அப்படின்னு சொல்லி ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. அதை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்தாங்க. என்னென்னா பொதுவாக இந்த சிண்ட்ரோம் என்னென்னா குழந்தைகள் வந்து தூங்கி இருக்கும்போது சடனாக இறந்து போயிருக்கும். எதனால் இறந்து போயிருக்கு அப்படின்னே அறிய முடியாது. அப்படி இருந்தது. அப்போ தான் சில ஆராய்ச்சியாளர்கள் குழந்தைகள் குப்பரப்படுத்த அந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க. ஏன்னா குழந்தைகள் குப்பரப்படுக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். ஆனால் குழந்தைகள்னால தங்களுடைய தலையை தூக்கி இப்போ நமக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டால் உடனடியாக நம்ம தலையை தூக்கி நம்ம சுவாசிச்சிருவோம். ஆனால் குழந்தைகள்னால முடியாது. அப்படி தான் அந்த குழந்தைகள் இறந்து போகுது அப்படின்னு தெரியப்படுத்தியிருந்தாங்க. இதை இவர் வந்து ஆர்டிகல்ஸில் வெளியிட்டு அப்போ குப்பரை படுக்கக்கூடாது, மல்லாக்க படுக்க வைங்க, முதுகு வந்து தரையில் இருக்கணும், முகம் வந்து மேலே பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து சீலிங்கை பார்க்குற மாதிரி முகம் சீலிங்கை பார்த்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை படுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் வலியுறுத்தினாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இவர் வந்து செஞ்சாங்க. மேலும் அந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஜேர்னலில் இவர் வந்து நிறைய கேம்பெயின்லாம் மேற்கொண்டு குழந்தை மருத்துவத்தில் பல முன்னேற்றங்களையும் பல விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தினாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2008 2009 இந்த காலகட்டம் வரைக்குமே பீடியாட்ரிக்ஸோடைய எடிட்டர் இன் சீஃபாக இவர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. பின்னர் இறுதியாக 2017 ஆண்டு டிசம்பர் 10 அன்னைக்கு இவருடைய 91 வயசில் இவர் வந்து இறந்து போனாங்க. ஸோ இவ்வளோ சாதனைகள் படைத்த இந்த ஜெரால்ட் எஃப் லூசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.